வணக்கம் நண்பர்களே, ஸ்ரீ சக்தி சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நம்ம சேனலை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்கவிருக்கிறோம் என்றால் பூஜை அறையில் கவனிக்க வேண்டிய விஷயங்கள். அதைத்தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக எல்லார் வீட்லேயுமே சாமி ரூம் அப்படின்றது இருக்கும். சில பேர் வீட்டில் வைக்காமல் இருப்பாங்க, அது தவறு. நம்ம தமிழர் வீட்டில் எல்லார் வீட்லேயுமே கண்டிப்பாக ஒரு பூஜை அறை இருக்கணும். நீங்கள் ஹிந்துன்றதுக்கே அதுதான் அடையாளம். சில பேரால் எங்கள் வீட்டில் பூஜை அறையெல்லாம் வைக்க முடியாது, அதுக்கெல்லாம் இடம் இல்லை, நாங்களே சின்ன வீட்டில் தான் வாடகைக்கு இருக்கோம் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக சாமி ரூம் வைக்கணும். ஒரு சின்ன செல்ஃபில் ஒரு சாமி ஃபோட்டோனாலும் நீங்கள் வச்சு கும்பிடணும். வெளியூரில் இருக்கிறவங்க, வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கும் இதே தான். நீங்களும் சாமி ரூமில் கண்டிப்பாக வைக்கணும். படம் ஏதாச்சும் ஒன்று வைக்கணும். இது பூஜை அறையில் நம்ம எதை கவனிக்கணும் அப்படின்னா, முக்கியமாக ஒரு படம் நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா அது எப்படி மாதிரி படம் இருக்கிறது அப்படின்றத பொறுத்து தான் நீங்கள் உங்களுடைய வளர்ச்சி எல்லாமே. அதனால் நீங்கள் எந்தெந்த மாதிரி படத்தை வைக்கணும், எந்தெந்த மாதிரி படத்தை வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறேன். முதல்ல எந்தெந்த மாதிரி படத்தை வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறேன். நின்ற மாதிரி முருகர் வைக்கக்கூடாது, தனியாக இருக்கிற முருகரையும் வைக்கக்கூடாது, வள்ளி தெய்வானையோடு இருக்கிற முருகரை தான் வைக்கணும். அதே மாதிரி நின்ன மாணிக்கு அருள்பாலிக்கின்ற விநாயகரையும் நீங்கள் வீட்டில் வச்சுருக்கக்கூடாது. மூஷிகர், பலிபீடம் கூட இருக்க தேவையில்லை, மூஷிகர் கண்டிப்பாக இருக்கணும். பிள்ளையார் அமர்ந்தவாறு இருக்கணும். அப்படி உள்ள ஃபோட்டோவாக நீங்கள் தேர்ந்தெடுத்து எடுத்துக்கோங்க. அதே மாதிரி அம்பாள் அப்படின்றத வரையில் ஒரு சுவாமி, பெண் சுவாமி அப்படின்ற இருக்கையில் அது நின்ற மாதிரி இருக்கலாம், அமர்ந்த மாதிரி இருக்கலாம், அதனால் பிரச்சனை இல்லை. 8 கரங்களோடு இருக்கக்கூடாது. உங்கள் குலதெய்வமாக இருந்தால் நீங்கள் வச்சுக்கலாம், அப்படி இல்லை சும்மா தான் வச்சுருக்கோன்னா அப்படி வச்சுருக்கக்கூடாது. 8 கரங்கள் உடையதை வச்சுக்கலாம். ரொம்ப அகோரமான ஆயுதங்கள் வச்சுருந்தா அந்த படத்தை வச்சுருக்கக்கூடாது. முக்கியமாக காளி தலையை விரித்து போட்டு தான் எல்லா படங்கள்லையும் இருக்கும். அப்படி நீங்கள் அந்த படம் இருந்துச்சுன்னா அகற்றிடுங்க. அந்த படம் வைக்கக்கூடாது. எந்த தெய்வமே தலைவிரிகோலமாக இருக்கிற படத்தை நம்ம வீட்டில் வச்சுருக்கக்கூடாது. அதே போல் உடஞ்சிருந்த ஃபோட்டோ, சிதறமான ஃபோட்டோ, கண்ணாடி லேசாக கீறி இருந்தாலும் நீங்கள் அதை அகற்றிடணும். அதை அகற்ற வழி என்னென்னா, நல்ல நாளையில் அதை அகற்றக்கூடாது. சாதாரண நாளில் நீங்கள் அதை எடுத்துட்டு நீர்நிலைகள்லையோ இல்லை கிணத்துலையோ போடுறது நல்லது. வேறு எந்த குப்பையிலையோ அதுலேயோ போடக்கூடாது. கண்ணாடியாக இருந்தாலும் நீர்நிலையில் தான் விடணும். பேர் பரம்பரையாக வச்சுருந்த ஃபோட்டோ எங்களால் அப்படிலாம் விட முடியாது அப்படின்னீங்கன்னா அப்படிலாம் இருக்கக்கூடாது. எவ்வளோ பழமையான ஃபோட்டோவாக இருந்தால் கூட நீங்கள் அகற்றிடணும். இல்லாட்டி நீங்கள் கடையில் கொடுத்தா கூட அந்த பேப்பரை எடுத்துட்டு உங்களுக்கு இன்னொரு லேமினேஷன் பண்ணியே தந்துடுவாங்க. அடுத்ததாக எந்தெந்த மாதிரி படங்கள்லாம் நம்ம வைக்கணும்னா, முதல்ல ஒரு பிள்ளையார் படம் கண்டிப்பாக வீட்டில் இருக்கணும். அடுத்ததாக ஒரு முருகருடைய ஃபோட்டோ, வள்ளி தெய்வானையோட சேர்ந்த மாதிரி நீங்கள் வைக்கணும். இது மாதிரி குலதெய்வ ஃபோட்டோ கண்டிப்பாக இருக்கணும். ஃபோட்டோ அப்படின்றது வரையில் ஒவ்வொரு ஃபோட்டோவுக்கு இடைவெளியில் ஒரு 3 இன்ச்சுனாலும் கேப் இருக்கணும். அப்படியாக ஒரு கிருஷ்ணர் ஃபோட்டோ தவழ்கிற மாதிரி இருக்கணும். அப்படி இல்லாட்டி கண்ணுக்குட்டியோடு சேர்ந்த மாதிரி இருக்கணும். அப்படியும் கிடைக்கலாட்டி சீதையும் கிருஷ்ணரும் சேர்ந்துருந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ கண்டிப்பாக இருக்கணும். அடுத்ததாக குலதெய்வ ஃபோட்டோன்றது சாமி ரூமில் கட்டாயமாக இருக்க வேண்டிய ஒரு ஃபோட்டோ. அது எவ்வளோ ஆங்காரமாக இருந்தாலும் பரவாயில்ல, குலதெய்வ ஃபோட்டோன்றது கண்டிப்பான சாமி ரூமில் இருக்கணும். அடுத்ததாக நீங்கள் எல்லாரும் கேட்கக்கூடியது, சிலை வைக்கலாமா வைக்கக்கூடாதா? பூஜை ரூமில் சிலை வைக்கலாம், ஆனால் அது முறைப்படி வைக்கணும். எப்படின்னா, நீங்கள் கடையிலேருந்து வாங்கிட்டு முதல் வேலையாக நீங்கள் வீட்டுக்கு வெளியவே அந்த சிலையை கழுவி இருக்கணும். உள்ளே முதல்ல தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் மஞ்சள் தண்ணியால் நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் தான் சுவாமி ரூமுக்கே கொண்டு போகணும். அதுக்கப்புறம் எந்த மாதிரி பூஜை பண்ணணும், எந்த மாதிரி சிலை வாங்கணும்னா, சிலை நீங்கள் எந்த சிலைனாலும் வச்சுக்கலாம். காளி ஆங்காரமாக இருக்கிற மாதிரி சிலை நம்ம வச்சுருக்கவே கூடாது. அதே மாதிரி கம்மியாக ஒரு 1 இன்ச்சு, 3 இன்ச்சு, 5 இன்ச்சு அவ்வளோக்குள்ளே மட்டுமே வாங்கிக்கோங்க சிலையெல்லாம். ஏன்னா அளவு கூட பராமரிக்கிறதும் கொஞ்சம் நமக்கு அதிகமாகவே தான் இருக்கும். அதனால தான் சொல்கிறேன், பூஜை அறை அப்படின்றது வரையில் 1 அடி அவ்வளோதான், அதுக்கு மேலே சிலையே இருக்கக்கூடாது. சிலை எந்தெந்த சிலை வைக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா,
விஷ்ணு சிலை வைக்கலாம். சிவன் வந்து நந்தியோட சேர்ந்த மாதிரி இருக்கிறதான் வைக்கணும். அம்பிகை வந்து சிவனோட சேர்ந்த மாதிரி வைக்கலாம். மற்றபடி நீங்கள் காமாட்சி அம்மன், மீனாட்சி அம்மன் எந்த மாதிரினாலும் நீங்கள் தனியாக வச்சுக்கலாம். அதை பற்றி பிரச்சனையே இல்லை. சிலைக்கு எப்படி பூஜை பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல பூஜைன்றது நித்திய பூஜை, அதாவது டெய்லியும் பண்ணணும். நீங்கள் அப்படி டெய்லியும் பண்ண முடியல, அது அவ்வளோலாம் வசதி இல்லை அப்படின்னா, அட்லீஸ்ட் ஒரு நல்ல நாள் வெள்ளி செவ்வாய் இந்த 2 நாளில் நீங்கள் கண்டிப்பாக அதுக்கு தூப தீப ஆதாரணை காட்டி நெய்வேத்தியம் 1 நாள் படைச்சிருக்கணும். அபிஷேகம் பண்ணாமல் எந்த வேலையுமே செய்யக்கூடாது. வந்து நீங்கள் சாதாரணமாக அந்த சிலைக்கு எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மஞ்சள், பால், முக்கியமாக மஞ்சள், பால். ஆண் சாமியாக இருந்தால் திரவியம் கடையில் வாங்கிக்கோங்க, அது கிடைக்கும். திரவியமும் பாலும். பெண் சாமியாக இருந்தால் மஞ்சளும் பாலும் வச்சு அபிஷேகம் பண்ணுங்க, குடும்பம் நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் ஏதாச்சும் ஒரு நெய்வேத்தியம் அபிஷேகம் பண்ணிட்டா காட்டணும். அட்லீஸ்ட் ஒரு கல்கண்டு, சர்க்கரை அப்படி நீங்கள் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் கேட்குறது சாமி ரூம் எப்படிப்பா இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சாமி ரூம் வந்து நான் சொன்ன மாதிரி தான், ஒரு படத்துக்கு 3 இன்ச்சு கேப் இருந்தே ஆகணும். அடுத்ததாக பூஜை அறை அப்படின்ற ஒன்று இருந்துச்சுன்னா கன்னி மூலையில் வைக்கணும், இல்லாட்டி ஈசானி மூலையில் வைக்கணும். மேக்ஸிமம் கன்னி மூலையில் தான் வைக்கணும். ஈசானி மூலை உங்களுக்கு அவ்வளவா தோது இருக்காது, நீங்கள் கன்னி மூலையில் தான் வைக்கணும். தெற்கு பாட்டு மட்டும்தான் நீங்கள் வாசல் வைக்கக்கூடாது. மித்த எந்த பாத்துனாலும் நீங்கள் வாசல் வச்சுக்கலாம், அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஒரு சில தெய்வங்களுக்கு மட்டும் நீங்கள் எப்படினாலும் வச்சுக்கலாம். அடுத்ததாக பூஜை அறை அப்படின்றது இருக்கும்போது இருட்டாகவே இருக்கக்கூடாது. அந்த பூஜை அறையில் பூஜை அறை அப்படின்றது இருக்கும்போது அட்லீஸ்ட் ஒரு விளக்குனாலும் எப்போதுமே எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா இறைவனை இருட்டில் விடக்கூடாது, அப்புறம் நம்ம வாழ்க்கையும் அதுபோல் ஆயிரும். அதனால் இறைவனை எப்பயுமே இருட்டில் விடக்கூடாது. பூ அன்னைக்கு போட்டு வாடிருச்சா அப்பயே எடுத்துடணும், உடனே எடுத்துடணும். சில பேர் வீட்டிலலாம் எடுக்கவே மாட்டாங்க, அப்படியே சாமி ரூமை திறந்த உடனே அழுகுன ஸ்மெல் அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் அப்படியே எடுத்து நீங்கள் போட்டிங்களா, காஞ்சதுக்கப்புறம் எடுத்து டஸ்ட்பின்லையோ எதுலையாச்சும் போட்டுறணும். நீங்கள் கால் மிதிப்படாத அளவுக்கு நீங்கள் எடுத்து போட்டுறணும். அடுத்ததாக பூஜை ரூம் வந்து எப்பயுமே தெய்வம் வந்து அந்த இடத்துல இருக்கக்கூடிய இடம், அதனால் அந்த இடமே வாசமாக தான் இருக்கணும். எப்படின்னா நீங்கள் சாம்பிராணி புகை நல்லா காட்டி சாம்பிராணி புகை போட்டது பெஸ்ட்டு. இல்லாட்டி சாம்பிராணி புகை எங்களால் போட முடியாது, கொட்டாங்குச்சி வச்சு பற்ற வைக்க முடியாது, அப்படிலாம் பிரச்சனை இல்லை. ஏதாச்சும் ஒரு வாசனை திரவியம் அங்கே இருக்கணும். சென்ட்டுனா ஜாதி மல்லி சென்ட்டு, மல்லிகைப்பூ சென்ட்டு, இப்படி நிறையா நாட்டு மருந்து கடைகளில் விற்கும். அதை வாங்கி நீங்கள் சாமி ரூமில் தெளித்து விட்டாலே போதும், அது ஜம்முன்னு மணக்கும். பூஜை அறை அப்படின்றது வரும்போது அங்கே ஒரு வாசம் இருந்தே ஆகணும். அடுத்தபடியாக இறைவனை எப்படி பூஜை அறைக்கு கொண்டு வர்றது, நித்தியமாக வாசம் செய்யணும் அந்த இடத்துல அப்படின்னா, நீங்கள் நேரம் இருக்கிற நேரம் உங்களுக்கு எப்போனாலும் சரி தான். முக்கியமாக எல்லாருக்கும் 6 மணிக்கு மேலே ஈவினிங் தான் நேரம் இருக்கும். அதனால் நீங்கள் 6 மணிக்கு மேலேயே பூஜையை ஆரம்பிங்க. முதல்ல அந்த சிலை வச்சுருந்தீங்கன்னா சிலைக்கு அபிஷேகம் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு, அப்படி சிலை இல்லாதவங்க படத்துக்கு பூ எல்லாம் போட்டு அந்த பூவை மட்டும் நீங்கள் சேகரித்து கடைசியாக குப்பைத்தொட்டியில் எதுலேயும் போடுங்க, நீங்கள் போடுங்க. அப்படி இல்லை நீர்நிலையில் போடணுன்னாலும் உங்கள் இஷ்டம். அதே மாதிரி நீங்கள் டெய்லியும் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷமாவது அந்த எந்த படத்துக்கு நீங்கள் சாமியை வாசம் செய்ய வைக்கணுமோ அந்த படத்துக்கு நிறைய, இப்போ முருகராக இருந்தால் ஓம் சரவண பவயே நமக அப்படின்னு சொல்லணும். பிள்ளையாராக இருந்தால் ஓம் பிள்ளையாரே போற்றி, ஓம் கணபதியே போற்றி, ஓம் கணேசாய போற்றி இப்படி சொல்லணும். சிவனாக இருந்தால் ஓம் நம சிவாய அப்படி சொல்லி நீங்கள் வாசம் செய்ய வைக்கலாம். இப்படியே ஒரு மாதம் 48 ஒரு மண்டலம், அதாவது 48 நாள் நீங்கள் இப்படி ஜபம் செய்ய அந்த சிலைக்கோ படத்துக்கோ உருவேறும். நாங்கள் சிலை அப்படின்றது வரையில் நீங்கள் சிவன் சிலையாக இருந்தால் எந்திர கடைக்கு போய் சிவனுக்குரிய எந்திரம் வச்சு அந்த எந்திரத்துக்கு நீங்கள் 48 நாமம் சொல்லி அதை அடியில் வச்சு பூஜை செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இறைவன் அதில் வாசம் செய்வார். நீங்கள் எப்போ கும்பிட்டாலும் அந்த பிரார்த்தனை வந்து உடனே அவர் வந்து ஏற்றுக்கிட்டு சரி செய்வார். ஒரு பிரச்சனை எதுனாலும் அந்த தெய்வத்திட்ட சொல்லுங்கள், அவர் காத்துக்கு தருவார். அடுத்ததாக நீங்கள் எல்லாரும் அவளோட காத்துக்கிட்டு இருந்தது பூஜை அறையில் கவனிக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, விளக்கு
விளக்கு அப்படின்றபோது விளக்கு நீங்கள் எந்த மாதிரி விளக்குனாலும் வச்சுக்கலாம். குத்து விளக்கு வச்சுக்கலாம், அகல் விளக்கு வச்சுக்கலாம், சாதாரண மண் விளக்கு வச்சுக்கலாம், காமாட்சி அம்மன் விளக்கு வச்சுக்கலாம். காமாட்சி அம்மன்னா காமாட்சி அம்மன் படம் போட்ட விளக்கு தான் வைக்கணும். இப்போல்லாம் சும்மா சாதாரணமாக மகாலட்சுமி படம் போட்ட விளக்கு வருது, அதை வைக்கக்கூடாது. காமாட்சி அம்மன்னா காமாட்சி அம்மன் படம் போட்ட இது மட்டும்தான் வைக்கணும். அந்த படத்தில் நீங்கள் டெய்லியும் ஒரு பூ, மல்லிகைப்பூ, ஏதோ ஒரு பூ, வாசனை தர்ற பூவை படங்களுக்கு போட்டு 2 விளக்கு ஒரு மண்டலம் 48 நாள் நீங்கள் தொடர்ந்து ஏற்றிட்டு வந்தீங்கன்னா உங்களோட பூஜை அறையிலே தெய்வீக வாசம், அம்பாள், சிவன், எல்லா தெய்வமும் அங்கே வாசம் செய்வாங்க. விளக்கு அப்படின்னு போட்டிங்கன்னா தெய்வம் கட்டாயமாக அங்கே வந்து நிற்கும். அதே மாதிரி தான் நீங்கள் ஒளியும், அதாவது நீங்கள் 48 போட்டுட்டு விட்டுருவீங்க, டெய்லியும் அது எரியாது. நீங்கள் பூஜை அறையில் லைட்டு கண்டிப்பாக மாட்டணும். இல்லாட்டி எப்பயுமே எரிஞ்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு விளக்கு வேணால் வாங்கி பெரிய விளக்காக வச்சுக்கோங்க. பூஜை அறையில் வெளிச்சம் அப்படின்றது வந்து ரொம்ப 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 முக்கியம். இதுதான் கவனிக்க வேண்டிய விஷயம். அப்படி நீங்கள் வெளிச்சம் மட்டும் கொடுக்காம இருந்தீங்கன்னா தெய்வம் எப்படி அங்கே வரும்? வெளிச்சம்ன்றது தான் தெய்வத்திற்கு தேவை. நீங்கள் வெளிச்சம் கடவுளுக்கு கொடுத்தாதானே அவர் உங்கள் வாழ்விற்கு வெளிச்சம் தருவார். அதே போல் தான் நீங்கள் வெளிச்சம் அப்படின்றது தான் தெய்வத்துக்கு முக்கியம். அதே போல் நீங்கள் விளக்கு 48 மண்டலம் இப்படி ஏற்றிட்டு வாங்க. நித்திய பூஜை பண்ணணும் 48 நாளும். அதே மாதிரி விளக்கு அல்லது லைட் அப்படின்றது தினம் இருக்கணும். எத்தனை வருஷம் இந்த வீட்டில் இருக்கீங்களோ அத்தனை வருஷமும் அந்த லைட் எரியிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதுதான் முக்கியமான விஷயம். நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன், லைட்டு அப்படின்றது முக்கியமான, ஒளி அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயம். செய்யுங்க. உங்கள் பூஜை அறையிலே தெய்வீக ஆற்றல் நிறைந்திருக்கும். இது உண்மை, பெரியோர்களாக கவனிக்கப்பட்ட விஷயங்கள். மேலும் இந்த பதிவை உற்றார் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணி அவங்களையும் பயனடை செய்யுங்கள். அடுத்து என்ன வீடியோ போடலான்னு கமெண்டில் சொல்லுங்கள். மேலும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரையும் உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.